ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு மிளகு கொடி காட்டியிருப்பேன். அதை இந்த மாதிரி தான் பறித்து, அதாவது ஒரு சாக்கு பையில் எதுலனாலும் இந்த மாதிரி காய வைப்பாங்க வெயிலில். பச்சையாகவே பிடுங்கி நல்லா அடிக்கிற வெயிலுக்கு காய வச்சாங்க அப்படின்னா நல்லா நம்மளுக்கு மிளகு ரெடி ஆயிரும். பாருங்கள் எப்படி காய வச்சுருக்குறாங்கன்னு. பெரிய தார்பாயில் தாங்க எல்லார் வீட்டு வாசல்லையும் இந்த சீசனுக்கு வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பாங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம போய் என்ன ரேட்டுக்கு வச்சுருக்குறாங்களோ அந்த ரேட்டுக்கு விற்றுருவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இது காப்பி பழம். இந்த மாதிரி பழுத்து இருக்கும்போது பறிச்சுட்டு இதையுமே நல்லா வெயிலில் ஃபுல்லாக காய வச்சு கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா பிளாக் கலரில் வரணும். இது இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் பறித்து போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ காயுதுன்னு. பெரிய தார்பாயில் ஃபுல்லாக காய போட்டு இதை பாதுகாக்கிறது தான் அவங்களுக்கு வேலையேவும். இது நல்லா பிளாக் கலரில் வர வரைக்கும் வச்சு இதை கொண்டு போய் ஃபேக்ட்ரியில் கொடுத்துருவாங்க. அவங்க அன்னைக்குன்னு ரேட்டு என்ன ரேட்டோ அந்த இதை கொடுத்துட்டு வாங்கிடுவாங்க. இல்லை அப்படின்னா இதை பச்சையாகவே பறித்தும் கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள் ஏலக்காய் செடியில் பச்சையாகவே இருக்குது பாருங்கள். நான் இது லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு காய். இதில் பாருங்கள் இருக்குது. இது இந்த ஊர் செவ்வந்திங்க. என் பாட்டி வீட்டில் இருக்கு பாருங்கள். இது இந்த ஊர் செவ்வந்தி. ஒரு நாள் வந்ததுக்கு உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது பாருங்கள், இது முல்பெரின்னு சொல்லுவாங்க. இது சின்ன சைஸில் தான் இருக்கும். இப்போ தான் இது பிஞ்சு விட்ருக்கு பாருங்கள். அங்கங்கே இருக்குது பாருங்கள். இது பழுத்ததை காட்டுறேன் பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், புளிப்பாக இருக்காது, நல்லா இனிப்பாகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.